ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பசங்களா. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு 5 மார்க்ஸும் கேட்க வாய்ப்பே இல்லைப்பா. ஸோ இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். நான் பசங்க பாதி பேர் கேட்பீங்க, உறுதியாக சொல்கிறேன். இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் மட்டும் நான் பசங்க ரெஃபர் பண்ணிட்டு போங்க. எல்லா 5 மார்க்ஸும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைப்பா. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ அந்த வீடியோவில் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பசங்களாம் ஒன்றுமே நம்ம சேனல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுறீங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த தொடர்ந்து போடுவேன். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலேஸ் ஸோ டேரக்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பா, எக்ஸ்பிளைன் தி யூஸ் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் காலிப்பர் இன் மெஷரிங் ஸ்மால் டிஸ்டன்சஸ். அதேபோல் ரைட் இன் அவுட் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். இந்த ரெண்டுத்தில் எது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரினா செகண்ட் மெத்தட் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்ஸ்லையும் மோஸ்ட்டாக கேட்கலாம். செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் homogeneity of dimensions, give example. Fourth one, what you mean by propagation of error, explain the propagation of errors in addition and multiplication. Fifth one, application and limitations of dimension analysis. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து யூனிட் 2 பா. யூனிட் 2 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். செகண்ட் ஒன் டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட்ஸ். தேர்ட் ஒன் டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஃபோர்த் ஒன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஃபிஃப்த் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் பார்ட்டிகல் ஃபாலிங் வெர்டிகலி அண்ட் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி. சரிங்களா? அதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான மேட்டர் தெளிவாக சொல்லியிருப்பா. ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து நம்ம பசங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின் கிட்ட தான் கொடுத்துருக்குன்னு. சரிங்களா? உங்களுக்கு புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 20-25 போகும், அவ்வளோலாம் தரல. 5லேருந்து 7 கொஸ்டின் இதை படித்தாலே போதும். குவார்டர்லியில் கேட்கக்கூடிய கொஸ்டினை பக்காவாக நச்சு அட்டன் பண்ணலாம்ப்பா. சரிங்களா? ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஸ்டேட் லெமிஸ் தியரம். Second one, explain the motion of blocks connected by a string in vertical motion, horizontal motion. Most important question பார்த்து வச்சுங்க. Third one, briefly explain the origin of friction. Show that in an inclined plane, angle of friction is equal to angle of repose. ஓகேங்களா? Fourth one, calculate the centripetal acceleration of moon towards the earth. Next, fifth one, explain the similarities and differences of centripetal and centrifugal force. Sixth one, briefly explain rolling friction. Seventh one, banking of tracks. Most important repetitive question. The 7th to 8th most important pa, vehicle on a leveled circular road 7.3. ஓகேங்களா? இது நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டேன், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பேர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ்ப்பா. இப்போயே அப்லோட் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற கொஷின்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் பக்கா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் கைனடிக் எனர்ஜி பிரின்சிபல், மென்ஷன் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட். ஓகேங்களா? சப்போஸ் தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணால் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், வேணால் பார்த்துங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா arrive at an expression for elastic collision in one dimension and discuss various cases. Okay, most important repetitive question பா, இது படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் law of conservation of energy பா 4.2.8 இருக்கும். இது பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும். ஸோ அதையும் பார்த்து வச்சுங்க. அந்த சம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து வச்சுங்கப்பா. Next, fourth one, expression for power and velocity and examples. ஓகேங்களா? Fifth one, derive the laws of kinetic energy in a perfectly inelastic collision 4.4.4. So இந்த கொஸ்டின் பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Sixth one, motion in a vertical circle, top most important. So இதுவும் பார்த்து வச்சுங்க. Seventh one, what is inelastic collisions, in which way it is different from elastic collision, mention few examples in day to day life for inelastic collisions. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து யூனிட் 5 பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallel axis theorem, most important. Second one, state and prove perpendicular. இந்த parallel perpendicular தயவு செஞ்சு படிக்காமல் விட்டுறாதீங்கப்பா. இது வந்து இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும். சரி, அதெல்லாம் படித்து வச்சுருங்க. Third one, derive the expression for movement of inertia of a rod about its center and perpendicular to the rod. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் derive the expression for movement of inertia of a uniform ringன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் டிஸ்க்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்து வச்சுங்க. எல்லாமே அதே நான் அந்த 3 மாடல்லேருந்து ஒரு மாடலை கம்பல்சரி கேட்டுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரிங்கு, டிஸ்க்கு, ராடு. ஸோ இந்த அபவுட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ இதை பார்த்து வச்சிருக்கீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் சைக்கிளிஸ்ட் பெண்ட் அண்ட் கர்வ்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டினில் இது ஒன்று சேர்த்தலாம். பப்ளிக்லாம் அடிக்கடி வச்சு செஞ்சுருக்காங்க இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சிங்க. செவன்த் ஒன் டிஸ்க்
டிஸ்கஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு எந்த 5 மார்க் கேட்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. ஸோ இதை நீங்கள் படித்தாலே எல்லா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க மறுபடியும் சொல்லிட்டு நீங்கள் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சாரிப்பா 8th மிஸ் பண்ணிருக்கேன். டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் அட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆஸ்பிரேஷன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்கப்பா. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து போடுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.